வாய் சொல்லில் வீரர் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே செயல் வீரர் அன்றைய முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அப்படின்றது இதில் வெட்ட வெளிச்சமாக ஆகிறது. மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். அந்த 11 மருத்துவக் கல்லூரிகள் 2017 2021 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதிகரிக்கிறாங்க? 1650 பேர் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றார். இது எப்போ? மத்திய அரசு பெரும்பான்மையான அரசாக இருந்து நீட்டை கட்டாயமாக்கின பிறகு என்ன பண்ணுறாரு? ராஜதந்திரமாக தமிழக மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சாமானிய மக்களின் குழந்தைகளும் மருத்துவ கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் 7.5% முதலமைச்சருக்கான தனி பவரை யூஸ் பண்ணி இந்த இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்த விளைவாக வருஷத்துக்கு 600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. 11 மருத்துவக் கல்லூரிகள் அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி வைக்க பொழுது அன்று தமிழக அரசு நெருக்கி 3000 கோடி அதற்காக ஒதுக்குறாங்க. அப்போ 1650 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. தனியார் கல்லூரிகள் 37 கல்லூரிகள் இருக்கின்றன. அப்போ அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இன்னைக்கு ஒரு தோராயமாக 5250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்குது. அப்போ பாருங்க, குறைஞ்சது இப்போ ஒரு 2200 ஸ்டூடெண்ட்ஸு நீட் என்ற கொடிய அரக்கன் தமிழ்நாட்டில் கட்டாயமாக்கப்பட்ட பொழுது கூட எடப்பாடியுடைய சாதுரியத்தால் இன்னைக்கு அது படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இதுவே திமுக விடுங்க, இன்றைய முதல்வர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2021 அவரோட எக்ஸ்தலத்தில் ஏப்ரல் 4 ஒரு பதிவு போடுறாரு. நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை ஒழிச்சிருவோம் அப்படின்றாரு. அவருடைய பையன் இன்றைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? அந்த ரகசியம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை ஒழிச்சிருவோன்றாங்க. 2022 ஆட்சிக்கெல்லாம் வந்துடுறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் மட்டும் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. 2023 இந்த திமுக அரசு ஹெல்த் மினிஸ்டராக மா சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவங்களோட இந்த பீரியடில் மெடிக்கல் கவுன்சில் ஒழுங்காக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாதனால 900 மெடிக்கல் சீட்டு தமிழகத்துக்கு அந்த வருஷத்தில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. 900 சீட்டு குறைஞ்சி போச்சு. 2024 என்ன சொல்லிடுறாரு முதலமைச்சர்? இது மத்திய அரசு தானே நீட்டை நிப்பாட்ட முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் தீர்மானம் போட்டாச்சுலன்றார். இதைத்தான் ஏற்கனவே ஆணித்தரமாக ஆளுமையான தலைவியாக இருந்த புரட்சி அம்மா காலத்தில் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் மூலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கான விலக்கு கொடுத்தது. எடப்பாடியார் வந்த பிறகு நீட் தேர்வு கட்டாயமாக இருக்கணும் பொழுதும் மற்ற அதிமுக அரசு என்ற காலத்தில் 2 தடவை தீர்மானம் சட்டமன்றத்தில் போடுறாங்க. நேரடியாகவும் பாரத பிரதமர்கிட்ட அதற்கான கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. அதை தாண்டி மத்திய அரசு செவி சேர்க்காத பொழுது இந்த இடஒதுக்கீடை மருத்துவ கல்வியில் கொண்டு வந்தவர். அப்போ உண்மையில் அவர் தானே செயல் வீரர் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகிற நேரம் ஆகுது, ஒரு வருஷம் இருக்கிறனால திமுக அரசு அவங்களோட வரிசையாக ஒவ்வொரு நாடகமாக முதல்வர் அரங்கேற்றக்கூடிய வகையில் டீலிமிட்டேஷனுக்காக ஒரு பிஜேபி ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களை வர வச்சு ஒரு ட்ராமா பண்ணார். கச்சத்தீவுக்கு ஒரு கூட்டம்ன்றார். இப்படியே மத்திய அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்பும் வகையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தினமும் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது, விலைவாசி உயர்வு, எத்தனையோ பிரச்சனைகள், சாமானிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. அப்போ இன்னும் ஒரு வருஷத்தில் நம்ம வாக்கு கேட்டு மக்கள்கிட்ட போனோம். அப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மக்கள் கேட்பாங்க, உங்களுக்கு அந்த நீட்டு ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களே, நிப்பாட்டுன்னு சொன்னீங்களே அப்படின்னு மாணவர்கள் கேட்பாங்க. அப்படின்ற அடிப்படையில் அதை திசை திருப்புவதற்காக இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? மத்திய அரசு மேலே இன்னைக்கு பழி போடுற மாதிரி செய்கிறாங்க. இதே மத்திய அரசு கொண்டு வரும் பொழுது அதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினையாற்றப்படும் வகையில் நம்ம எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தாங்க. திமுக அரசு 525 வாக்குறுதிகள் கொடுத்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் ஒரு வாக்குறுதி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 2.5% இடஒதுக்கீடு நாங்கள் தருவோம் மருத்துவ கல்வியில் அப்படின்னு இதே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எலெக்ஷன் சந்திக்கும் போது அறிவிச்சார். செஞ்சிருக்கிறாங்களா? செய்யவில்லை. அப்போ இதுலேருந்து இன்னைக்கு அவங்க கூட்டக்கூடிய இந்த கூட்டம் என்பது ஒரு நாடகம், மக்களை திசை திருப்புவதற்காக. இது இன்னைக்கு ஊடகத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பேசும் பொருளாக வச்சு அவங்க சார்ந்த ஊடகங்களை வச்சு இதில்
ஏதாச்சும் மாற்றி பேச முனைவாங்க. அதனால ஒரு சின்ன விளக்கத்தை தர்றதுக்காக தான் இன்னைக்கு நான் மருத்துவ அணி இணைச் செயலாளர் உங்களை சந்திச்சிருக்கிறேன். அப்போ இதுல இருந்து நான் சொன்ன இந்த கருத்துக்கள்ல இருந்து பார்த்தோம்னா, இன்றைய முதலமைச்சர் வாய் சொல்லில் வீரர். ஏன்னா உதயநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க, நீட் தேர்வுக்கு எதிராக நான் கையெழுத்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு 50 லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க. அந்த கையெழுத்து எங்க இருந்தது? சேலத்துல இளைஞரணி மாநாடு நடத்தும் பொழுது குப்பை தொட்டில கிடந்ததெல்லாம் நம்ம நீங்க ஊடகங்கள் காமிச்சிங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. அதுதான் திமுக. உண்மையில செயல் வீரராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை, மடிக்கணினி திட்டம், இன்னைக்கு இந்த திமுக அரசு அதை நிப்பாட்டிட்டாங்கல்ல. நெருக்கி 58 லட்சம் பேருக்கு மேல மடிக்கணினி திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. வைஃபை வசதி ஒரு 9 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த ஒரு பரீட்சை மட்டும் ஒரு மாணவனுடைய அந்த திறமையை இது பண்ணாதுன்ற ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் ஆல் பாஸ் கொடுத்த முதல்வராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலையும் மாணவ செல்வங்களுக்கு இந்த திமுக அரசு என்ன சொன்னாங்க, வருடத்திற்கு 10 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. இப்பயே 4 வருஷத்தை தாண்டிடுச்சு. 5 வருஷம் முடியும் போது எத்தனை லட்சம் பேர் கொடுத்துருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சமாகும். அப்போ பொய்யான வாக்குறுதிகள், விளம்பர மாடல் அரசாக இந்த திமுக செயல்படுகிறது. மக்கள் நலன் சார்ந்த அரசாக அதிமுக இருந்தது. வரக்கூடிய 2026 நிச்சயமாக மக்கள் மீண்டும் எடப்பாடி தலைமையில் அமையக்கூடிய ஒரு கூட்டணி அது ஆட்சி அமைக்கும். முதல்வராக எடப்பாடியார் பதவி ஏற்பார்கள். நிச்சயமாக இந்த எந்தெந்த பிரச்சனைகளை திமுக பொய்யான வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றவில்லையோ அதை முனைப்புடன் எடுத்து செயல்படுத்துவார் என்று உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.